எல்லாருக்கும் ஷாலோம். பீட்ரூட் வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ நான் 4 பேருக்கு வந்து இன்றைக்கி நான் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு பீட்ரூட் வந்து எடுத்தால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட்டை வந்து அந்த பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் சீக்கிரமாக பீட்ரூட் வந்து வணங்கி வரும். ஸோ இப்போ பாருங்க, நீள நீளமாக ரொம்ப மெல்லிஸாக நான் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த குழம்பு வந்து ஒரு மண் சட்டியில் தான் நான் வைக்க போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மண் சட்டி வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இருக்குது. ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து சீக்கிரமாக வணங்கி வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம வணக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பீட்ரூட் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸோ பீட்ரூட் வந்து இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் பீட்ரூட் வந்து நல்லா வணங்கணும். ஏன்னா பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஸ்வீட்டான அந்த டேஸ்ட்டு வந்து போகணும் அப்படின்னா பீட்ரூட் வந்து நல்லா வணங்கி வந்தால் தான் அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் குறையும். இல்லைன்னா கிரேவி வந்து இனிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும். அதுக்கு துருவின தேங்காய், அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். அது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். ஸோ இங்கே தேங்காய் வந்து வறுபட்டுருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வறுபட்டால் போதும். ஸோ இப்போ பீட்ரூட் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் தூள், அப்புறமா மல்லித்தூள், அப்புறமா மிளகாய்த்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஜாரில் இருக்கிற அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனி அவ்வளோதாங்க. இனி குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கான பக்குவம் இதுதாங்க. இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஒரு பீட்ரூட் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.